தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 கருணை தொகை வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். மூன்றாவது கட்ட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம். அறிவிப்பு 1, திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க தவறிய அதிகாரிகள் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையில் வேலைக்கு பல இளைஞர்கள் தேர்வு எழுதி காத்துக் கொண்டிருக்கையில் அதை குறித்து எந்த கவலையும் இன்றி அலட்சிய மனோபாவத்தில் திமுக இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் ராஜாஜி சிலை திறக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் MP சசி தரூர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என பெயர் மாற்றம் செய்வதற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடத்திய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. जब से भाषा के आधार पर राज्यों के डिलिमिटेशन हुए, राज्यों का निर्माण हुआ, तब से एक बड़ी डिमांड थी कि केरला का नाम केरलम होना चाहिए, जो कि मलयालम भाषा में केरलम कहा जाता है, इसलिए इसका नाम केरलम होना चाहिए। इस डिमांड को आज यूनियन कैबिनेट ने अप्रूवल दिया और इसका एक पूरा प्रोसेस है जिसमें राज्य सरकार और राज्य की विधानसभा का भी बड़ा रोल है। आज इस फैसले के बाद में माननीय राष्ट्रपति जी केरला ऑल्टरेशन ऑफ नेम बिल 2026 ये राज्य की विधानसभा के पास भेजेंगे इसको आगे बढ़ाने के लिए, और उनके राज्य की विधानसभा के निर्णय के आने के बाद में भारत सरकार इसमें अगला स्टेप लेगी। உத்தரகாண்டில் உள்ளதைப் போலவே நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இது சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு அவசியம் என RSS தலைவர் டாக்டர் மோகன் பகவத் வலியுறுத்தியுள்ளார். AI உச்சி மாநாட்டில் போராட்டம் நடத்திய விவகாரத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு சிப் கைது செய்யப்பட்டுள்ளார். भानु जी कुछ कहेंगे? भानु जी कुछ कहेंगे? भानु जी